மாட்டிக்கிட்டு மேலதானத்தோட எப்படி போறாங்க? மேலதானமா அப்படின்னு என்ன நேரில் சொல்றீங்களா? அக்கா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்களதான் தேடிட்டு இருந்தேன். என்னவா? ஆமாக்கா, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துங்க. வருஷம் கிறிஸ்துமஸ்னே சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க. ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே, அதை கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸை சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். இப்பெல்லாம் ஆனால் பார்க்குறவங்களே தூங்கிடுவாங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்காக ஆனேன். சொல்லிட்டீங்க, ஆனா எந்த காலத்துல பிறந்தாருன்னு சொல்லியே கேப்ல. நீ எப்ப பிறந்த? நான் மழை காலத்துல பிறந்தேன். நீ எப்ப பிறந்த? நான் வெயில் காலத்துல பிறந்தேன். அட இருங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா விட்டுச்சே போயிரும். என்ன இப்ப உங்களுக்கு? அப்பா பிறந்தாரு அப்படிதானே? இப்ப பாருங்க. சிறப்பா நடக்கலையாவா? அவ்வளோ பெரிய ராஜா பிறந்திருக்காரு. அந்த இடத்துல நீ இல்ல, நான் இல்ல, யாருமே பாத்துருவாது. அவ்வளோ பெரிய பனிமூட்டம் அந்த இடத்துல நிரம்பிச்சோம். அந்த பனிமூட்டம் சும்மா ஒண்ணு வரல, மகிமையான வந்த பனிமூட்டமா. பாக்கலாமா? அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்து மகிமை. அவர் லோகத்தை தன்பாலத்திலும் காத்துகளும் உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்து மகிமை. மகிமை 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 மகிமை
போலாமா? பரவாயில்லக்கா. கிறிஸ்மஸ்னா என்னன்னு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. மித்தவங்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாவே கேக்குதான்னு கேட்குறாங்க. என்னமா கேக்குதா இல்லை, கேக்குதா, பிரியாணிதா, பலகாரத்தான்னு கேட்குறாங்க. ஆமா ஆமா, அப்புறம் கிறிஸ்மஸ்னா இது இல்லாமையா? இவ்வளோ நேரம் மூச்சு வாங்கணும்ல, இதுல என்ன புரிஞ்சுது? இயேசு வந்தாலே அதிரடிதான்னு புரிஞ்சுது. கூட இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஃபீவரே போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியாம்மா ஷிபா? ஸோ ரொம்ப சூப்பராக ஆடிட்டாங்க. இது கிஃப்ட்டுக்கான நேரம். ஸோ